ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். முரளியின் முகநூல் பக்கத்தில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு பூஜா என்ற பெயரில் உள்ள பெண்ணுக்கு நட்பு அழைப்பு கொடுத்துள்ளார். அதனை ஏற்ற அந்த பெண்ணின் ஐடியிலிருந்து தொடர்ச்சியாக முரளிக்கு குறுந்தகவல் மெசேஞ்சர் மூலமாக வந்துள்ளது. ஆரம்ப கட்டத்தில் ஹாய் குட் மார்னிங் என தொடங்கிய குறுந்தகவல் சில நாட்களிலேயே ஓய் டார்லிங் செல்லம் என காதல் ரசம் சொட்ட மட்டுமல்ல, சாம்பார் வடை பாயாசம் அப்பளம் ரேஞ்சுக்கு பேச்சு நீள ஆரம்பித்தது. முரளியும் பூஜாவிடம் தன்னை பற்றி தான் செல்லும் இடங்கள் தொழில் போன்றவற்றை சொல்லி பில்டப் கொடுத்து வந்துள்ளார். அப்போது நானும் அருகில்தான் உள்ளேன், புகைப்படத்தில் ஹேண்ட்ஸம்மா இருக்கும் உங்களை நேரில் சந்திக்கணும் என சினிங்கியுள்ளார் பூஜா. முரளியோ KFC சென்று சாப்பிட்டு விட்டு பப்புக்கு போகலாம் என கொக்கி போட்டிருக்கிறார். அங்கு வேண்டாம் ரூம் எடுத்து தங்கலாம் என கூறியுள்ளார். காக்கா போ, அதாவது கருத்தை கச்சிதமாக கவிக்கொண்டீர்கள் போங்கள் என சொல்லி இழித்த முரளி 6:30 மணிக்கு லாட்ஜில் ரூம் எடுத்துள்ளனர். தனது கார் ஓட்டுநரையும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ரூம் நம்பர் 306இல் முரளி அந்த பெண்ணோடு மது அருந்துவிட்டு நெருக்கமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நள்ளிரவு 2 மணி அளவில் திடீரென ரூம் நம்பர் 306இன் கதவு தட்டப்பட்டுள்ளது. திறந்த போது 2 மர்ம நபர்கள் உள்ளே புகுந்துள்ளனர். நீ யாருடா, என் பொண்டாட்டி கூட இங்க என்னடா பண்ற என கூறி இருவரும் சேர்ந்து முரளியை கும்மி எடுத்துள்ளனர். பிறகு சத்தம் போட்டா உனக்கு தான் அசிங்கம், ஒழுங்கா எதுவும் பேசாம எங்க கூட வா என முரளியை அங்கிருந்து இழுத்து சென்றுள்ளனர். பின்னர் மகாபலிபுரம் நெமிலி அருகே ஒரு ரூம் எடுத்து முரளியிடம் 3 லட்சம் கொடுத்தால் விட்டு விடுவதாக கூறி அந்த மூவரும் மிரட்டிய நிலையில் தன்னிடம் பணம் இல்லை என கூறியுள்ளார். முரளி அணிந்திருந்த 6 சவரன் செயின் மற்றும் 3 சவரன் பிரேஸ்லெட் உள்ளிட்ட 15 சவரன் நகை மற்றும் அவரது கூகுள் பேவில் இருந்து 20,000 ரூபாய் பணம் உள்ளிட்டவற்றை பறித்துள்ளனர். மேலும் ATM மூலமாக 1 லட்சம் ரூபாய் பணத்தையும் பறித்துள்ளனர். அந்த பெண்ணின் அழகில் மயங்கலாம் என நினைத்து சென்ற முரளியை அந்த பெண் உட்பட மூவரும் தாக்கியதில் மயங்கி சரிந்ததாக கூறப்படுகிறது. மறுநாள் காலை முரளி எழுந்து பார்த்தபோது பணம் நகைகள் திருடப்பட்டு கார் சாவி மட்டும் தன்னிடம் இருப்பதை பார்த்து அங்கிருந்து தப்பியுள்ளார். பின்னர் மாமல்லபுரத்தில் புகார் கொடுத்த போது சம்பவம் நடந்த இடம் அரும்பாக்கம் என்பதால் அங்கே புகார் கொடுக்குமாறு தெரிவித்துள்ளனர். அதன்படி கடந்த 30ஆம் தேதி புகார் அளித்துள்ளார். அரும்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த நபர்கள் யார் என்பது குறித்து லாட்ஜில் உள்ள CCTV காட்சிகளை வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து விருகம்பாக்கம் பகுதியை சேர்ந்த பச்சைக்கிளி முத்துச்சரம் கும்பலின் தலைவன் கார்த்திக் மற்றும் அவரது நண்பர்கள் பூபாலன், சுந்தரமூர்த்தி மற்றும் பூஜா என்கிற ஸ்னேகா என்ற பெண்ணையும் கைது செய்தனர். அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் கொரோனா காலகட்டத்திலிருந்து மூவரும் நண்பர்களாக பழகி வந்ததும் அப்போது பழக்கமான ஸ்னேகா என்ற இளம்பெண் அவர்களுடன் நட்பு ரீதியாக பழகி வருவதாகவும் அடிக்கடி மது அருந்தும் அளவிற்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையில் கார்த்திக் பூஜா ஸ்ரீ என்ற பெயரில் சமூக வலைதள பக்கத்தை உருவாக்கியுள்ளார். அதில் கவர்ச்சியான புகைப்படங்களை வைத்துள்ளார். ஃபேக் ஐடி என தெரியாமல் நட்பு அழைப்பு விடுத்த நபர்களில் வயதானவர்கள் மற்றும் 40 வயது கடந்த தொழிலதிபர்களின் நட்பு அழைப்புகளை ஏற்றுக்கொண்டு கார்த்திக் மெசேஞ்சரில் பெண் போல சாட் செய்து நாடகமாடியுள்ளார். சந்தேகம் வரும் பட்சத்தில் பூஜா என்கிற பெயரில் ஸ்னேகா மூலமாக வாய்ஸ் மெசேஜ் போன்றவற்றை அனுப்பி ஏமாற்றி வந்துள்ளார் கார்த்திக். இதில் சிக்கிக்கொண்ட தொழிலதிபர் முரளியை தனிமையில் சந்திக்க வருமாறு ஆசை வார்த்தை காட்டி பேசியுள்ளனர். தொழிலதிபர் முரளிக்கு எந்தவித சந்தேகமும் வராமல் இருக்க நட்பாக பழக ஸ்னேகாவை அனுப்பியுள்ளனர். தொழிலதிபர் முரளியுடன் நெருக்கமாக இருப்பது போல் அறைக்கு அழைத்து செல்ல வேண்டும், அதற்கு பிறகு மிரட்டி பணம் பறிக்க வேண்டும் என திட்டம் போட்டுள்ளனர்.
பூஜா என்கிற ஸ்னேகா முரளியுடன் நெருக்கமாக முயற்சிக்கும் போது திடீரென உள்ளே நுழைந்து கார்த்திக் மற்றும் அவரது நண்பர்கள் தகராறு செய்து நாடகமாடியுள்ளனர். மனைவியிடம் எவ்வாறு தவறாக நடந்து கொள்ளலாம் என கூறி தாக்கி தொழிலதிபர் முரளியை கடத்தி மகாபலிபுரத்தில் வைத்து அவரிடமுள்ள பணம், நகை உள்ளிட்டவற்றை பறித்துள்ளனர். முரளியிடம் மிரட்டி ஜிபேயில் பணம் வாங்கியதையும் வைத்து சைபர் போலீசார் பச்சைக்கிளி முத்துச்சரம் கும்பலை கைது செய்துள்ளனர். பிளாக்மெயில் செய்து பறித்த பணத்தில் கேளம்பாக்கத்தில் உள்ள ரிசார்ட்டில் உல்லாசமாக இருந்த கார்த்திக் மற்றும் அவரது கூட்டாளிகள் 2 என 3 பேரை போலீசார் கைது செய்தனர். இவர்களுக்கு உடந்தையாக இருந்த பூஜா என்கிற ஸ்னேகாவை திருவொற்றியூரில் கைது செய்தனர். மேலும் இந்த சம்பவம் நடக்கும்போது பிள்ளையார் சதுர்த்தி நடந்த காரணத்தினால் செய்த பாவத்திலிருந்து தப்பிக்கவும், பிரச்சனை இல்லாமல் இந்த விவகாரம் முடிவதற்காகவும் கைதான சுந்தரமூர்த்தி பிள்ளையார் சதுர்த்திக்கு 10,000 ரூபாய் நன்கொடையாக கொடுத்துள்ளார். ஆனாலும் விநாயகனே வினை தீர்ப்பவனே என வினை தீர்த்து விட்டார் என விசாரணையில் புலம்பி இருக்கிறது அந்த கும்பல். இதே போன்று எத்தனை போலி சமூக வலைதள கணக்குகளை வைத்து எவ்வளவு தொழிலதிபர்களை ஏமாற்றியுள்ளார்கள் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெண் விவகாரம் என்பதால் இது போன்று சிக்கிக் கொண்ட தொழிலதிபர்கள் புகார் அளிக்க மாட்டார்கள் என நினைத்த நிலையில் போலீசார் தங்களை கைது செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். விசாரணை முடிந்த பிறகு அரும்பாக்கம் போலீசார் கார்த்திக், சுந்தரமூர்த்தி, பூபாலன் மற்றும் ஸ்னேகா ஆகிய 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அழகான புகைப்படத்தை நம்பி முன்பின் தெரியாத நபருக்கு அழைப்பு விடுப்பவர்களா நீங்கள்? உஷாராக இருங்கள் என எச்சரிக்கிறது காவல்துறை. பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.